எல்லாருக்கும் வணக்கம். தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. இயேசுவை தேடினால் வேதனை பெருகும். எனக்கு இப்போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் பைபிள் டெய்லியும் படிக்கிறேன். நான் ஒரு ஊழியக்காரனு வேதனை பெருகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஏன் வேதனை பெருகுதுன்னா, என் வீட்டில் இருக்கிறவங்க மூலியமாக எனக்கு வேதனை பெருகுது. என்னால் அவங்களுக்கு வேதனை பெருகுது, அவங்களால எனக்கு வேதனை பெருகுது. இந்த வேதனை பெருகும் போது என்னால் சரியாகவே பைபிள் படிக்க முடியல. தலை பிச்சுக்கின்னு போயிடலாமா, எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படி தான் தோணுது. இது ஏன் இப்படி நம்மளுக்கு தோணுது அப்படி யோசித்து பார்க்கும்போது, நம்ம ஆண்டவருக்காகலாம் கிடையாது. நாம் நிம்மதியாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மன நிம்மதிக்காக நம்ம ஆண்டவரை தேடுறோம். இதுதான் ஃபேக்ட்டு. ஆண்டவருக்காகலாம் கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நிம்மதி வேணும், உலகத்தில் எனக்கு நிம்மதி இல்லை, ஆண்டவரை தேடினா நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவரை தேடி வந்தால் கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்குறாங்க. அவங்கள கேட்டால் என்னால் தான் டென்ஷன், என்ன கேட்டால் அவங்களா தான் டென்ஷன். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. ஆமாம், ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணிவிடுவாங்க. ஆதாம் ஏவாள் மேலே பழி போடுவா, ஏவாள் ஆதாம் மேலே ஏவாள் பாம்பு மேலே பழி போடும். ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை வாழ முடியல, உண்மையாக இருக்க முடியல. எல்லாருக்கும் நடக்கிறது தான் எனக்கும் நடக்குது. சரி, இப்போ என்ன தான் பண்ணுறது? நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்க முடியல. பேசாத சரக்கடிக்கு போயிடலாமா, தம் அடிக்கலாமா, சரக்கடிக்கு போகலாமா, டென்ஷன் ஆகுது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, பைபிள் படித்து பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிற எனக்கே இவ்வளோ போராட்டம்னா, உலகத்துக்குள்ளே மாட்டி வசனத்தை தெரியாமல் டென்ஷனோடு சுற்றுற இந்த உலகத்தில் நடக்கிற பாவங்களுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படி யோசித்து பார்க்கும்போது, நம்ம கர்த்தரோடு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். சில டைமில் உங்களுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும். ஒரு நிமிஷம் உட்காந்து யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. இன்றைக்கி 2 பேர் உயிரோடு இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் முன்னாடி போவாங்க, இல்லை நீங்கள் முன்னாடி போவீங்க, இல்லை அவங்க முன்னாடி போவாங்க. கடைசி வரைக்கும் யாரும் கூட இருக்க போகிறதில்ல, அதுதான் உண்மை. அதனால் கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும். கர்த்தர் எப்பொழுதும் உங்கள் கூட இருப்பார். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் மட்டுத்தையும் விட்டுறாதீங்க. விசுவாசம் உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் பாவமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. எனக்கு இயேசுவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டிப்ரெஷன், அந்த அளவுக்கு கவலை. சந்தோஷமாக இருக்கும் போது ஆண்டவரை பற்றி நான் சிரித்து பேசுகிறேன். எல்லோரும் என்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது கவலை வரும்போது, எனக்கு கவலை வரும்போது, எனக்கு பிரச்சனை வரும்போது, அந்த சந்தோஷமாக அதை சந்தோஷத்தோடு எப்படி பேச முடியும்? அப்போ அநேகர் இந்த மாதிரியான பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்காங்களே, எல்லோரும் கவலையில் இருக்காங்களே, எல்லோரும் கண்ணீரோடு இருக்காங்க, போராட்டாத இருக்காங்க. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், பசியோ பட்டினியோ நாசம் மோசமோ, இதுதான் எக்ஸ்ட்ரீம். பவுல் சொல்கிற மாதிரி நான் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அந்த ஒரு உணர்வு நம்மளுடைய இருதயத்தில் உக்காந்துருச்சுன்னா நம்ம இருதயம் சோர்ந்தே போகாது. இதை பார்த்து கொண்டிருக்க அருமை சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சூழ்நிலை உங்களை எவ்வளோ நெருக்கினாலும் நீங்கள் அவங்கள நம்பி நீங்கள் வாழலை, உங்களை நம்பியும் அவங்களும் வாழலை. நீங்கள் தனியாக தான் வந்தீங்க, தனியாக தான் போக போகிறீங்க. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் ஆத்மாவை கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள். கொஞ்சம் கவலை அதிகமாகும் போது எதை பற்றி யோசிக்காமல் அமைதியாக விட்டுருங்க. தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 நம்ம ஆத்மாவை பலப்படுத்துங்க. ஏன்னா கவலை வரும்போது நம்ம ஆத்மா சோர்ந்து போகும். முதல்ல சோர்ந்து போயிடுச்சுன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் உங்கள் ஆத்மாக்களை வார்த்தையினால் பலப்படுத்திக்கிட்டே இருங்க. அதனால தான் இந்த ஒரு பதிவு போடுறேன். என் கவலைகள் மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப 9 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு நான் மெசேஜ் படிக்கணும். ஏன்னா
எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை வரும்போது நான் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறேன்னா அது மூலிமா எனக்கு மன அழுத்தம் அதிகமாகுது. இப்போ அவங்களுக்கும் பிரச்சனை, கவலை, கண்ணீர், போராட்டம். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அமைதியாக இருக்கணும். என்னோடய லைஃப்பில் எனக்கு இப்படி தான் இருக்குது, உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அமைதியாக இருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.